இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 3.4 கோடி மக்கள் ஆஸ்துமா நோயினால பாதிக்கப்படுறாங்க. அதுவும் குழந்தைகளுக்கு இப்போ அந்த ஆஸ்துமாவோட தாக்கம் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். 1990 விட சமீப காலங்கள்ல 400% நகர்ப்புறங்கள்ல அதிகமான மக்கள் இந்த ஆஸ்துமாவால பாதிக்கப்படுறாங்க. இதற்கு இந்த ஏர் பொல்யூஷன் ஒரு முக்கியமான காரணம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் முக்கியமான காரணமா இருக்கு. ஆஸ்துமா அப்படிங்கிறது நிறைய சமயங்களில் பரம்பரையாக வரக்கூடியது. நைட்டில் திடீர்னு மூச்சு திணறல் உண்டாகும். குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து நைட்டில் இருமல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதுதான் ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ஹெவியான ஸ்மெல் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஒத்துக்காத ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். செஸ்ட்டில் ஒரு டைட்டான ஒரு கன்ஜஷன் மாதிரியான ஒரு எஃபெக்ட், ஏதாவது ஒரு பாரமாக அழுத்துற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்ஹேலர் ஆக்சுவலி நம்ம நுரையீரலை சரி செய்யுதா, இல்லை அது பலவீனப்படுத்தி நாட்கணக்கில் நம்ம அந்த இன்ஹேலர் எடுத்துக்க வேண்டிய ஒரு கண்டிஷனுக்கு போகிறோமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 3.4 கோடி மக்கள் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் குழந்தைகளுக்கு இப்போ அந்த ஆஸ்துமாவோட தாக்கம் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். 1990 விட சமீப காலங்களில் 400% நகர்ப்புறங்களில் அதிகமான மக்கள் இந்த ஆஸ்துமாவால் பாதிக்கப்படுறாங்க. இதற்கு இந்த ஏர் பொல்யூஷன் ஒரு முக்கியமான காரணம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்ஹேலர், இந்த இன்ஹேலர் ஆக்சுவலி நம்ம நுரையீரலை சரி செய்யுதா, இல்லை அது பலவீனப்படுத்தி நாட்கணக்கில் நம்ம அந்த இன்ஹேலர் எடுத்துக்க வேண்டிய ஒரு கண்டிஷனுக்கு போகிறோமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து எப்படி மீண்டு வருது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதற்கான யோக பயிற்சிகள் முத்திரை அதையும் சேர்த்தே நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்துமா அப்படிங்கிறது நிறைய சமயங்களில் பரம்பரையாக வரக்கூடியது. நைட்டில் திடீர்னு மூச்சு திணறல் உண்டாகும். குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து நைட்டில் இருமல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதுதான் ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ஹெவியான ஸ்மெல் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஒத்துக்காத ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். செஸ்ட்டில் ஒரு டைட்டான ஒரு கன்ஜஷன் மாதிரியான ஒரு எஃபெக்ட், ஏதாவது ஒரு பாரமாக அழுத்துற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி அதிகப்படியான உடல் சோர்வும் இருக்கும். ஒரு சிலர் ஏதாவது அழுதாங்க, இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா அப்பவும் இந்த வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகும். இந்த ஆஸ்துமா ஏன் வருது? பெரும்பாலும் 50% இது மரபணு ரீதியாக தான் வருது. ரெண்டாவது முக்கியமான காரணம், இன்றைக்கி நமக்கு காற்று மாசுபடுறதும் முக்கியமான காரணமாக இருக்குது. மூன்றாவது விஷயம், சிலருக்கு அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். மெயினாக இந்த பால் சம்மந்தமான பொருட்கள், மைதா சம்மந்தமான பொருட்கள், இல்லை ஒரு சில கடல் உணவுகள் அலர்ஜியை உண்டு பண்ணுதுன்னா அந்த ஹிஸ்டமின் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ தொடர்ந்து மன அழுத்தம் இருக்கிறது, உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாசிஸ் பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் மூச்சு திணறல், அதாவது இந்த ஆஸ்துமா வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. என்னென்ன மூலிகைகள்லாம் இதற்கு பயன்படுத்தலாம்? ஆடாதோடை எடுத்துக்கலாம். ஆடாதோடை கஷாயமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆடாதோடை அது கூட அதிமதுரம் சேர்த்து கஷாயம் மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆடாதோடையில் இருக்கக்கூடிய வேசசின் அப்படிங்கிற அல்கலாய்டு நுரையீரல் குழாய்களை விரிவடைய செய்யக்கூடிய, அதாவது பிராங்கோ டைலேட்டர் எஃபெக்ட் அதற்கு உண்டு. அதே போல் திப்பிலி ரசாயனமாக நம்ம எடுத்துக்கலாம். நிறைய சின்ன குழந்தைகள் இந்த ஆடாதோடை கஷாயம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு திப்பிலி ரசாயனம் மாதிரி கொடுக்கும்போது இந்த திப்பிலிங்கிறது இந்த பிராங்கோ டைலேட்டர் எஃபெக்ட் இருக்குது. நம்மளுடைய நுரையீரலில் தேங்கக்கூடிய சளியை இலக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு எஃபெக்டும் இதற்கு உண்டு. ஸோ திப்பிலி ரசாயனமாக நம்ம பயன்படுத்தலாம். மூன்றாவது, அடிக்கடி நம்ம துளசி சேர்ந்த டீயோ இல்லை துளசி சாறோ கொடுக்கும் பொழுது அதுவும் நம்ம நுரையீரல் செல்களை விரிவடைய செய்யும். நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த குழாய்களை விரிவடைய செய்கிறதுனால ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகளை நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ இந்த ஆஸ்துமாக்கு என்னென்ன யோகா பயிற்சிகளை பண்ணலாம், என்ன முதிரை பண்ணலாம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆஸ்துமாக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் திரியக்க புஜங்காசனம். இதை பண்ணுறதுக்கு வயிறு தரையில் படுற மாதிரி படுத்துக்கோங்க. உங்கள் கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய உள்ளங்கை இரண்டையும் உங்களுடைய தோள்பட்டைக்கு சைடில் வச்சுக்கோங்க.
இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே உங்கள் தலையை மேலே தூக்கி வலது பக்கமாக உங்களுடைய உடலை திருப்புங்க. இந்த நிலையில் ஒரு 5லிருந்து 10 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இதை பண்ணிட்ட பிறகு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களுடைய இடது பக்கமும் நீங்கள் பண்ணணும். ரிலாக்ஸ். ஆஸ்துமாவுக்கு நாம் 2வதாக பார்க்க போகிற பயிற்சி கட்டி சக்கராசனம். இதை பண்ணுறதுக்கு நேராக நின்றுக்கோங்க. உங்கள் கைகள் 2ஐயும் பக்கவாட்டில் நீட்டிக்கோங்க. இப்போது உங்களுடைய இடது கையை வலது கை தோள்பட்டை மேலே வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கை உங்களுடைய இடுப்புக்கு பின்பக்கமாக வந்துடட்டும். உங்களுடைய உடம்ப வலது பக்கமாக திருப்பிக்கோங்க. உங்களுடைய கழுத்தும் வலது பக்கமாக திரும்பின மாதிரி இருக்கணும். இந்த நிலையில் ஒரு 10லிருந்து 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா மூச்சை வெளியே விட்டுட்டே பழைய நிலைக்கு வந்துடுங்க. இதே மாதிரி இடது பக்கமும் பண்ணணும். ரிலாக்ஸ். ஆஸ்துமாக்கு நம்ம பார்க்க போகிற முதிரை ஆஸ்துமா முதிரை. இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய நடுவிரல் நகங்கள் 2ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. மற்ற விரல்கள் எல்லாமே டச் பண்ணாமல் நீட்டிய நிலையில் இருக்கணும். இந்த நிலையில் உங்களுடைய கண்களை மூடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய முதிரை மேலேயும் உங்களுடைய சுவாசத்தின் மேலேயும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. இதை பண்ணுறதுனால நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கிறதுனால ஆஸ்துமாலேருந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடலாம். ரிலாக்ஸ். ஆஸ்துமாக்காக என்னென்ன யோக பயிற்சிகள்லாம் பண்ணலாம், முதிரை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ரெஸ்போ கல்ப் சிறப்பு வந்து எடுத்துக்கலாம். மெயினாக சின்ன குழந்தைங்களுக்கு சளி தொந்தரவுகள் அதிகமாகி அதனால் நாங்கள் அடிக்கடி வந்து இன்ஹேலர் வந்து நாங்கள் கொடுக்குறோம், இல்லை வந்து நெபுலைசேஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த காய்ச்சலோ இல்லை வந்து சளி தொந்தரவோ இருக்கும் பொழுதே ரெஸ்போ கல்ப் சிறப் அவங்களோட உடல் எடையை பொறுத்து 2 ml 5 ml வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ 10 வயதுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு 10 ml வரைக்குமே வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு 45 ml தண்ணீரோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க ஸ்வாஸ் கேர் கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நுரையீரலுக்கான ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது என்ன, இதற்கான அறிகுறிகள்லாம் என்ன, ஏன் இது அதிகமான மக்களை பாதிக்குது, இதற்கான யோகா பயிற்சிகளும் மருந்துகளை பற்றி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ஆஸ்துமாவால் கஷ்டப்படுறாங்களோ, மெயினாக நிறைய குழந்தைகள் வந்து இந்த ஆஸ்துமாவால் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள். இல்லை அவங்களுடைய அம்மாக்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு வைங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 2ஆம் வாரம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை,
டாக்டர் சரஸ்வதி, சேலம். டாக்டர் சூரியபாரதி, திருச்சி. டாக்டர் அபிராமி, தஞ்சாவூர். டாக்டர் அபினா முபிஷா, மதுரை. டாக்டர் ஜெபஷின், நாகர்கோவில். டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர். டாக்டர் சொனாலி, ஹோசூர். டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர். டாக்டர் நவநீத், ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare. His wellness for her happiness.